نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصارى ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون. وقال الله تبارك وتعالى: والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لتتبعن سنن من كان قبلكم شبرا بشبر ذراعا بذراع ولو دخلوا جحر ضب لدخلتموه. قالوا: اليهود والنصارى يا رسول الله. قال: فمن؟ أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சோதனைகள் நிறைந்த உலகத்தில், சோதனை நிறைந்த ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த காலத்தில் வாழுகின்ற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்திருப்பதே அடியார்களை சோதிப்பதற்காகத்தான். எந்த வழிகாட்டியாக சிறந்த ஒரு தூர நோக்குள்ள ஒரு வழிகாட்டியாக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்து மார்க்க விடயங்களை, தீனுடைய விஷயங்களை மிகவும் அழகாக பொறுமையுடன் மனிதர்கள் தரக்கூடிய கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு எங்களுக்கு கற்பித்து விட்டு சென்றார்களோ அந்த ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மார்க்கத்தை மாத்திரமல்ல உலகத்தையும் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையோடு மிகவும் விரிந்த ஒரு பார்வை கொண்டு பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மேலான ரசூலுல்லாஹ் உலகம் என்றா என்ன என்ற 2 வார்த்தைகளில சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த உலகத்தை இன்னும் ஆராய்ச்சி செஞ்சே முடிக்க இல்லை, ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த தகவல்கள் வரும்போது அதை ரொம்ப ஆச்சரியத்தோட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து உலகத்தை 2 வார்த்தைகள்ல இதுதான் உலகம் என்று சொல்லிட்டு போனாங்க. இப்னு மாஜால பதியப்படக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஃபித் துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன். உலகம் என்றா இந்த உலகத்துல 2 விஷயங்கள் தான் இருக்குது என்றாங்க. அந்த 2க்கும் ஒரே வகையான மொழிபெயர்ப்பு தான் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவுமே சோதனை தான் என்று சொன்னார்கள் சொல்லலாம். பலா என்கிறதும் சோதனைக்கு, ஃபிதன் என்கிறதும் சோதனை. நல்லவர்களுக்கு வரக்கூடிய சோதனைக்கு அரபியில பலா என்ற வார்த்தை பாவிக்கப்படுது. ஏன்? அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறது அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. பாவிகளுக்கும் அல்லாஹ்வை மறுக்கிறவர்களுக்கு வரக்கூடிய நிலைமைகளுக்கு ஃபித்னா என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அந்த நிலைமைகள் ஏற்படுவது அவர்களுக்கு தண்டனையாக, அவர்களுடைய பதவிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்பங்களை பறிப்பதற்காக என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக உலகத்துல யாரு விலங்கெடுப்பாங்களோ, மறுமையிட சிந்தனையோட வாழ்றாங்களோ அவங்களோட சிந்தனைக்கு விருந்தாக சொன்னாங்க, உலகத்தை விளங்கிக்கோங்க. உலகத்துல நிம்மதியை தேடி போற அவ்வளவு பேரும் தோல்வியைத்தான் சந்திச்சாங்க. இந்த உலகம் சோதனைக்குரிய இடம், யோசனையாக நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆகவேதான் ஒரு பித்னா முடிகிறதுக்கு முன்னால இன்னொரு பித்னாண்டு உலகம் பூராகவும் பித்னாக்கள், குழப்பங்கள், காதுக்கு கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லாத செய்திகள், மனதால தாங்க முடியாத கவலையான செய்திகள், கண்களால ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான துர்பாக்கியமான காட்சிகள், இது நேரத்துக்கு நேரம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது உலகத்தினுடைய இயல்பு. அல்லாஹ் அப்படித்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையில இந்த காலத்துல கடந்த 1 மாத காலமாக எல்லா இடங்களிலேயும் முஸ்லிம்களால பேசப்படுகிற ஒரு விஷயம் தான் பலஸ்தீனை பற்றி பேசப்படுது. அடுத்த நாடுகள்ல பிரச்சனைகள் வரும்போது பேசப்படாத அளவுக்கு பலஸ்தீனத்தை பற்றி ஏன் பேசப்படுகிறதா? பலஸ்தீனம் முஸ்லிம்களுடைய ஈமானுடன், அகீதாவுடன் சம்பந்தப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதுனால. ஏன் உலகத்துல எத்தனை லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ அந்த எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் 3 மஸ்ஜிதுகள் முன்னிலை நின்று தாய் மஸ்ஜிதுகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் யாத்திரையாக செல்வதற்கு அதை வணக்கமாக ஆக்கப்பட்ட மஸ்ஜிதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 மஸ்ஜிதுகளையும் ஆக்கியிருக்கிறார். முதலாவது மஸ்ஜிதாக மக்காவில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவதாக மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதான அல் மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது பலஸ்தீனத்தின் குதுஸ் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இது ஈமானோட சம்பந்தப்பட்ட இடங்கள். அங்கு இருக்கக்கூடிய மிம்பர் நபிமார்கள் ஏறி உபதேசம் செய்த மிம்பர். மேலான ரசூலுல்லாஹ் எல்லா ரசூல்மார்களையும் நபிமார்களையும் வைத்து இமாமத்து செய்து தொழுகை நடத்திய மஸ்ஜித். மேராஜுடைய இரவில அல்லாஹ் விரும்பி இருந்தா மக்காவிலிருந்து நேரடியாக 7 வானத்துக்கு மேலான அரிசிக்கு அனுப்பி இருக்கலாம். மக்காவிலிருந்து நேரடியாக வானத்துக்கு உயர்த்தல்ல. உலகத்தில் எத்தனையோ பூஞ்சோலைகள் போன்று இருக்கக்கூடிய நகரங்கள், நாகரிகத்தின் உச்சகட்டத்தை தொற்றிருக்கக்கூடிய நாடுகள் இருக்கும் போது அவைகளுக்கு தன்னுடைய ரசூலை அழைத்து செல்லாம அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து நேரடியாக எங்கு கொண்டு வர்றார்? குதுஸ்ல, பலஸ்தீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய
மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து வந்து அங்கிருந்துதான் வானத்துக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். ஏன் அங்க கூட்டிட்டு வந்தோம் அதையும் சொன்னார். அது ஒரு பரக்கத் செய்யப்பட்ட பூமி, எங்கள் அத்தாட்சிகள் நிறைஞ்ச பூமி. அந்த இடத்தை எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிறதுக்காக கொண்டு வந்தோம் என்றார். லினுரியஹு மின் ஆயாத்தினா, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கள் அத்தாட்சிகள்ல இருந்து அவர்களை காண்பிக்கிறதுக்காக என்று சொல்றாங்க. ஆகவே ஈமானோடு சம்பந்தப்பட்ட உள்ளத்திலிருந்து ஒரு முஸ்லிமினால் நீக்கவே முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறதுனால் அங்கு வரக்கூடிய சிறிய சிறிய அலசல்கள் கூட, சிறிய தடுமாற்றங்கள் கூட முழு உலகத்திலேயும் பாரிய பிரதிபலிப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பூமியில பிரச்சனைகள் உண்டாகுவது என்பது இது புதிய விஷயம் அல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில இருந்தே எங்க பித்னாக்கள் இருந்து வருகிறது. ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சமூகம் அந்த நகரை கைப்பற்றுவதும், பின்னால இன்னொரு கூட்டம் வந்து அவர்கள் இருந்து பிடிக்கிறதும், இப்படியாக அந்த புதுசுடைய மண்ணை அல்லாஹ் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காக சுமார் 200 வருடம் போராட்டம் செஞ்சாங்க. பல லட்சம் உயிர்களை பலி கொடுத்து அவர்கள் அக்ஸாவை கைப்பற்றினாங்க. பன்றிகள் கூட உள்ள வளர்க்கப்பட்டுச்சு. அக்ஸாவுடைய அந்த மனாராவுக்கு மேலால் சிலைகள் வைத்து வணங்கப்பட்டுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு 200 ஆண்டுகள் போராடி பிடிச்சத 59 வருஷம் தான் அவங்கள கையில வைக்க முடிஞ்சிச்சு. 200 வருஷம் போராடி பெற்று 59 வருடங்கள்ல சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 583வது ஆண்டு அவர்கள் அக்ஸாவை கைப்பற்றினாங்க. அதுவும் லேசல்ல, லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய ரத்தம் அந்த அக்ஸாவுடைய பூமியில ஓடினதுக்கு பின்னால் போன போர் வீரர்களுடைய குதிரைகள் கூட முஸ்லிம்களுடைய ரத்தத்தில சருகி விழுகின்ற அளவுக்கு மிக மோசமான நிலைமைகள் ஏற்பட்ட பிறகுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கைப்பற்றினார். ஏதா சில உலமாக்களுடைய அபிப்பிராயம் இருக்குது, ஏன் அந்த பலஸ்தீன்ல காலா காலம் யுத்தங்கள் மூண்டு கொண்டிருக்கிறதா? பலஸ்தீன் என்பதற்கு அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை இணைத்து ஷாம் என்ற பெயர் இருக்கிறது. முந்தின காலத்தில் பலஸ்தீன், சிரியா, லெபனான், ஜோர்டான் இது போன்ற நாடுகள் அனைத்தையும் இணைத்ததாகவே ஷாம் என்ற அந்த பிரதேசம் இருந்தது. இந்த பூமியை அல்லாஹ் கியாமத்தில மஹ்ஷருடைய பூமியாக ஆக்க போகிறார். ஹதீஸ்ல இருக்குது, ஷாமுடைய பூமிதான் கியாமத்துடைய நாளையில மக்களை விசாரணை செய்வதற்காக அல்லாஹ் நியமிக்கக்கூடிய பூமியாகும். அருள் ஷாம், அருள் மஹ்ஷர், ஷாமுடைய பூமி மஹ்ஷருடைய பூமி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதானா அங்க வாழக்கூடியவங்களுக்கு தொடர்ந்தும் நிம்மதியாக இருக்க முடியாம கொதிப்புகள் அடிக்கடி அங்க ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அங்க வாழ்ந்த இமாம்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா, இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர், எல்லா துறையிலும் ஒரு விற்பனராக இருந்தவங்க, கிதாபுகள் எழுதி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 500 மசாலாக்களை, மார்க்க சம்பந்தமான சட்ட திட்டங்களை கேள்வியாக கேட்டு இதுக்கு பதில்களை தொகுத்து தாங்க 2 வருஷம் சிரமப்பட்டாலும் 500 கேள்விகளுக்கு விட செய்வது கஷ்டமாக இருக்கிறது. ஃபிக்ஹ் தொகுக்கப்பட்டதுக்கு பிறகு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து, இஜ்மா கியாஸ்ல இருந்து பல சட்டங்களை தொகுத்து வகுத்து எடுக்கிறதுனா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். அப்படியான 70,000 மசாலாக்களை இமாம் அவுசாஇ தொகுத்து வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த மசாலாக்களை அவர்களால் ஒரு புத்தக வடிவில கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன காரணம்? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஷாம்ல அடிக்கடி யுத்தம் வரும், கிதாப் எழுதி கொண்டிருப்பாங்க. யுத்தம் வந்த உடனே எல்லாம் மூடி வச்சுட்டு களத்தில் இறங்கி போராடுவாங்க. யுத்தம் முடிஞ்ச பிறகு திரும்ப அவர்களுடைய பாடத்துக்கு திரும்புவாங்க. திரும்ப யுத்தம் வரும், திரும்ப இறங்கி போவாங்க. அந்த ஷாமுடைய குழப்ப நிலை
அவர்களுடைய பிக்ஹ கூட ஒழுங்காக கோர்வை செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கல என்று அறிஞர்கள் வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறார். ஏனென்றால் ஷாமுடைய பூமி அதனுடைய இயல்பை பற்றியும் நாம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் இந்த காலத்தில் ஷாமுல ஆட்சி செய்யறவங்க, ஷாம பிடிச்சு கொண்டிருக்கிறவங்க, அல்லது இன்னொரு வகையில சொன்னதாக இருந்தா ஷாமுடைய ஆக்கிரமிப்பாளர்கள், பலவண்ணமாக பிடிச்சு கொண்டிருக்கிறவங்க யகூதிகள் பிடிச்சு கொண்டிருக்கிறார். யகூதிகள் யாருண்டா உண்மையில சொல்ல போனா முஸ்லிம்களோட மிக நெருக்கமாக இருக்க வேண்டியவங்க, அடுத்த மதங்களை பின்பற்ற போறவங்களே அல்ல, ஏழைய சிந்தனைகளில இருக்கிறவர்களை போல அல்ல. யகூதியும் நசாராக்களும் முஸ்லிம்களுடைய சகோதரர்களை போன்று இருக்க வேண்டியவர்கள். எங்களுக்கு எப்படி வானத்திலிருந்து அல்லாஹ் குர்ஆன் இறக்கினானோ அது போல யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலம் தௌராத் இறக்கப்பட்டது, கிறிஸ்துவர்களுக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்ஜீல் இறக்கி வச்சிருந்தான். இப்படியாக வானளாவிய வேதங்களை கொண்ட மதக்காரர்களின் அடிப்படையில், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையில் அஹ்லுல் கிதாபுகள் என்ற வகையில் எங்களோடு ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டியவங்க. இருந்தாலும் யகூதிகள் யூதர்களுடைய வரலாற்றை எடுத்து படிச்சீங்கன்னா விளங்கும், நல்ல புத்திசாலிகளாகவும் இருந்தாங்க. அதே நேரம் அவர்களுடைய தந்திரம், அவர்களுடைய சூழ்ச்சி, இது அவர்களை படு பாதாளத்துக்கு ஒவ்வொரு காலத்திலையும் தள்ளி இருக்கிறது. அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கே சூழ்ச்சி செஞ்சாங்கண்டா மற்றவங்க யாரு? நபிமார்களை கொன்றாங்க, நபிமார்களை சித்திரவதை செஞ்சாங்க, நபிமார்களை அடிச்சு விரட்டினாங்க, நபிமார்களை வாளால் அறுத்து இரண்டாக பிளந்து போட்டாங்க. குர்ஆனே சொல்லுது, யக்துலூன நபிய்யீன் பிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாம நபிமார்களை கொல்லக்கூடியவங்க நல்லா சொல்றாங்க. அப்படி பெரிய சூழ்ச்சியும் பயங்கரமான தீய எண்ணங்களும் அவங்கள உள்ளத்துல இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல சொல்றான், மூமின்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள மிக மோசமான விரோதியாக ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கணும் யகூதிகளை தான் என்று சொல்றார். மற்றவங்க எல்லாம் அதுக்கு பிறகுதான். இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்குள்ள கடும் விரோதிகள் யகூதிகள் என்றார். ஈமானுள்ள மக்களுக்கு கடுமையான விரோதியாக நபியே நீங்க காண்பீங்க. யாரை என்றா அல் யஹூத், யூதர்களை காண்பீங்க என்றார். அல்லாஹ்வை அறிவிக்கிறான் என்றா அதுக்கு மேல பகுப்பாய்வா செய்ய வேண்டிய தேவையே இல்லை. ரப்பே குர்ஆன்ல அறிவிச்சிட்டார், யூதர்கள் முஃமின்களுடைய கடுமையான விரோதி என்று சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா முனவ்வராவுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா பல மதங்களை சேர்ந்த மக்கள், பல சிந்தனையில் உள்ள மக்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அங்க பார்க்கிறாங்க யூதர்களும் இருக்கிறாங்க, நசாராக்களும் இருக்கிறாங்க, மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளும் இருக்கிறாங்க, நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க, சிலை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் இருக்கிறாங்க. இவங்கள் எல்லாரையும் வெற்றி கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களை வெளிப்படுத்தி வாழ்ந்து வந்தாங்க. அந்த கூட்டங்களில 3 பிரபலமான யூதர்களுடைய கபீலாக்கள் இருந்தாங்க. பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைவா என்ற 3 கூட்டத்தார்கள், யூதர்களுடைய கூட்டத்தார்கள் அவங்க இருந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிஜ்ரத்து போன ஆரம்ப காலத்துல யூதர்களோட ரொம்ப இணக்கப்பாட்டோட பயணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தானே, எங்கட அண்ணன்மார்களை போலதானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இறுக்கமான உறவு வச்சிருந்தாங்க.
பக்கத்து வீட்டுல கூட யூதனை வெற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறாங்க, கடன் வாங்கி இருக்கிறாங்க, இப்படியான தொடர்புகளை எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனால் யகூதிகளிடத்தில் இருந்த இன்னொரு மோசமான குணம் வெளிப்பட ஆரம்பிக்கவே ரசூலுல்லாஹ் விழிப்போடு நடக்க ஆரம்பித்தாங்க. அது என்ன குணம்னா பொறாமை. உலகத்துல யூதனை போல ஹசது பிடிச்சவர், பொறாமை பிடிச்சவர் யாருமே இல்லை. அவங்களை விலகி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஹக்கான நபி என்று தெரிஞ்சிருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் இவங்களை தான் பின்பற்றோம். எங்கட தௌராத்தில இந்த இறுதி நபியுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் இவரில தெரியுது. எல்லாம் அவங்க தெளிவாக விளங்கி இருந்தாங்க. எந்த அளவுக்கு விளங்கி இருந்தாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை இது எங்கட பிள்ளைகள் தான் என்று எப்படி தெரியுமோ அத போல ரசூலுல்லாஹ் விளங்கி இருந்தாங்க. இருந்தாலும் ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்களோட குடும்பத்தில ரசூலுல்லாஹ் பிறக்காததுனால ஏற்பட்ட பொறாமை, அந்த பொறாமையின் காரணமாக ரசூலுல்லாஹ்வில் இருந்து அவங்க பிரிஞ்சாங்க. நான் சொன்னதல்ல, குர்ஆன் சொல்றது. ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹக். உண்மை இதுதான் என்று தெளிவான பிறகும், ஹக்கான மார்க்கம் இஸ்லாம் தான் என்று தெளிவான பிறகும் அவர்களிலே ஏற்பட்ட பொறாமையினால இப்படி நடந்து கொள்றாங்க என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 கூட்டங்களோடையும் எக்ரிமெண்ட் பண்ணினாங்க, ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. சமாதானமாக வாழுவோம், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருப்போம், யாருமே மற்றவருக்கு எதிராக உதவி செய்ததில்லை, சூழ்ச்சி செய்ததில்லை, அநியாயம் செய்ததில்லை, இணக்கப்பாட்டோடு வாழ்வோம் என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டது. யகூதிகளில் இருக்கிற இன்னொரு ஹபீஸான மிக மோசமான பண்புதான் ஒப்பந்தத்தை மிக அவசரமாக மீறிடுவாங்க. ஒப்பந்தத்தை மீறுறது பயங்கர முனாஃபிக்குடைய அடையாளம். ஒப்பந்தங்களை மீறுறது ஈமான் உள்ளவருடைய பண்பல்ல. மீறுகிற எண்ணம் மூமினுக்கு வராது. யகூதிகள் ஈமானில பலகீனமானவர்கள் என்பதனால், மிக மோசமான தன்மைகளை கொண்டவர்கள் என்பதனால் நபியோட செஞ்சு கொண்ட ஒப்பந்தங்களை 3 கூட்டமுமே மீறி நாங்க யகூதி தான், நாங்க மோசமானவங்க தான் என்பதை குறுகிய காலத்திலே காட்டிட்டாங்க. அதுல முதலாவது மீறினது யாரு? பனு கைனுகா என்ற கபீலா. ஒரு சஹாபி பெண்மணிய அவட பர்தாவை கலட்டி அவுரத்தை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி பெண்மணியை அவமானப்படுத்தினாங்க. ஒப்பந்தம் மீறப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை முற்றுகையிட்டாங்க. அங்கிருந்து மதீனாவிலிருந்து விரட்டப்பட்டு ஷாமுக்கு போய்விட்டாங்க. இது முதலாவது கூட்டம். 2வது கூட்டம் அதை விட மிக மோசமாக நடந்து கொண்டாங்க. பனு நவீர். வரலாற்று சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். யூதர்களுடைய உண்மையான முகம் என்ன என்பதை புரிந்து கொள்றதுக்காக. பனு நவீர் இவங்க நல்ல புள்ள போல நடந்து கொண்டாங்க. நாங்க தான் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிற ஆளுன்னு கூட சொல்லிக் கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் 2 சஹாபாக்கள் இரவு நேரம் காவல் நின்றவங்க வெளியூரில் இருந்து வந்த ஒரு மனிதனை எதிரி என்று நினைச்சு கொலை செஞ்சு போட்டாங்க. பார்த்தா அவர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நல்லிணக்க ஒப்பந்தம் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு கபீலாவை சேர்ந்த மனிதன். அவருக்குரிய நஷ்ட ஈடு கொடுக்கப்படணும், பெரிய தொகை கொடுக்கப்படணும். அந்த தொகையை சஹாபாக்களால சேர்ந்து கொடுக்க முடியல. அதனால எங்களோட நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய பனு நபீரிடம் உதவி கோருவோம் என்று சொல்லி சில சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அவங்க கிராமத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இதெல்லாம் உறுதியான சஹீஹான வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிற விஷயம். அவங்க முன்னால பேசும்போது நல்லவர்களை போல பேசுவாங்க. அபுல் காசிம் வாங்க, நாங்க உதவி செய்யலையா, உங்களுக்கு யாரு உதவி செய்வாங்க,
முதல்ல வந்து எங்கட விருந்த சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு அதை பத்தி கதைப்போம் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் ரொம்ப குளிர்ந்து போச்சு. இப்படி வரவேற்கிறாங்களே. ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்க, சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்னால மந்திர ஆலோசனை நடக்குது. மேல மதிலுக்கு மேலால ஒரு பாறங்கள்ல தூக்கி இவரோட தலையில போட்டா இஸ்லாத்துல கதையே முடிச்சிடலாம். எப்படி ஆட்கள் பாருங்க. அரபில சொல்லுவாங்க லாஹிருஹு மிஸ்கீன் பாத்தினுஹு சிக்கீன் என்றுவாங்க. முன்னால சிரிச்சு பின்னால கத்தியால இறக்கிற ஆட்கள். நபிக்கு சூழ்ச்சி நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை படுகொலை செய்யறதுக்குள்ள சூழ்ச்சிய செய்யறாங்க, உடனே இங்கிருந்து கிளம்புங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் மறைக்கிறாங்க, அவங்கள கண்களுக்கு தெரியாமலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறினாங்க. மதீனாக்கு போயிட்டு இவ்வளவு மோசடி செய்தவங்களோட ஒற்றுமையாக வாழ முடியாது. பல நாட்கள் அந்த கிராமம் முற்றுகையிடப்படுகிறது. அங்கிருந்து ஹைபருக்கு அவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. பனு நதீர். இவங்களோட வரலாற்றை படிக்கணும்டா அது சமயம் அல்லாஹ் ஜுஸ்ல 2வது சூரா சூரத்துல் ஹஷ்ர் இருக்குது. நிறைய பேர் நிற்கிறாங்க. சூரத்துல் ஹஷ்ர் என்றா மஹ்ஷர் மைதானத்தை பற்றி சொல்லிக்கிறது இல்ல. ஹஷ்ருடைய அர்த்தம் எழுப்பி விரட்டுவது. யூதர்கள் விரட்டப்பட்ட சம்பவம். அதனாலதான் புகாரி ஷரீஃப்ல இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்க, சூரத்துல் ஹஷ்ருக்கு சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்றதை விட சூரத்துல் நதீர் என்று சொல்லுங்க. பனு நதீருடைய ஹிஸ்டரிய வரலாறு அல்லாஹ் பேசியிருக்கிறான். சூரத்துல் நதீர் என்று அந்த சூராவுக்கு சொல்லுங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 3வது கூட்டம் அதை விட மோசமாக நடந்து கொண்டாங்க. பனு குறைவா. சந்தர்ப்பம் வரும்போது கழுத்தறுத்த ஒரு கூட்டம். கந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே முழு எதிரிகளும் ஒரே அணியாக திரண்டு வந்து மதீனாவை அழிக்கிறதுக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில தான் பனு குறைலாவும் அவங்களோட ரசூலுல்லாவோட செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறி எதிரிகளோட சேர்ந்தாங்க. இது சந்தர்ப்பம், இப்பவே அழிச்சா எங்களுக்கு பழைய முறையில வாழலாம் என்று கனவு கண்டாங்க. முஸ்லிம்களை ஒரு நொடி பொழுதில அழித்து விடலாம் என்று கனவு கண்டதனுடைய விளைவு எதிரிகளோட செஞ்சு கொண்டாங்க. அல்லாவோட முடிவு இருக்குது. ஒரு காற்றை கொண்டு எல்லா படைகளையும் துரத்தி அடிச்சாங்க. கடைசியில பனு குறைலா ஒப்பந்தத்தை மீறியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரும் முற்றுகையிடும்படி உத்தரவிடுறாங்க. முற்றுகையிடப்படுகிறது. அவர்களுடன் சிறிய அளவில் சண்டைகளும் நடக்கிறது. ஆயுதம் தூக்கியவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. பெண்களும் சிறுவர்களும் காணிகளும் முஸ்லிம்களுக்கு உடைமையாக்கப்படுகிறது. இப்படியான ஒரு தீர்ப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறார். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. உலகத்திலே சிறந்த நற்பண்புகளை கொண்டவர் யாருக்குமே அல்லாஹ் குர்ஆனில நற்குல சீலர் என்று சொல்லியே இல்லையா? எந்த ஒரு ரசூலுக்கும் சொல்லல, எந்த ஒரு நபிக்கும் சொல்லல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்க மகத்தான நற்குல சீலர் என்று சொல்றான். நற்குல சீலர் என்றா யார்? அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதவர், மற்றவர்கள் கஷ்டம் தரும்போது அதை பொறுக்கிறவர், இவரை அக்லாக்குள்ளவர். இவ்வளவு பெரிய நபிக்கு, இவ்வளவு நல்ல பண்போடு நடந்தவருக்கு குழி வெட்டினாங்கண்டா, அவர்களுக்கே இவ்வளவு பெரிய அநியாயத்தை சொன்னாங்கண்டா, நாங்களும் நீங்களும் யார் என்று புரிஞ்சுக்கொள்வோம். இது யகூதிகளுடைய சுருக்கமான வரலாறு. ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட முஸ்லிம்கள நிலைமை எப்படி இருக்குதுன்னா, எங்கேயாவது சண்டை வந்தா மட்டும்தான் யகூதிகளை பத்தி கொஞ்சம் பேசுறது, அடி புடியன்னு இருக்கிறது. ஒன்றுமே நடக்க போறதால வெறுமனே நியூஸ் பார்க்கிறதாலையும் அதை போவர்ட் பண்ணி ஷேர் பண்றதாலையும் அல்லாஹ்வோட உதவி இறங்கிறாது. ஒரு துரும்பு கூட அசைக்காது. எங்கட நிலைமை என்னன்னா, நாங்களே எங்களை பலகீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சண்டையில மட்டும் யகூதிகளோட கோபம், யகூதிகளோட விரோதி, அப்ப மட்டும் குனூத்,
வாழ்க்கை பூராக அவனோட தான். எங்கட வாழ்க்கையை 4 பக்கமாக பிரிச்சு பாருங்க. எங்கட தீன் என்பது பள்ளியில தொழுகிறது மட்டுமல்ல, அதை மட்டுமல்ல அல்லாஹ் மார்க்கம் என்றான். பண வசதி உள்ளவங்க ஜகாத்து கொடுக்கிறதும், ஹஜ் செய்யறதும், ரமலான்ல நோம்பு பிடிக்கிறதும், இந்த அஞ்சையும் செஞ்சுட்டா நீ முஸ்லிம், வாங்க உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லல. இஸ்லாம் என்றது ஒரு முழுமையான வாழ்க்கை. நூற்றுக்கணக்கான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்குது. அந்த எல்லா கட்டளைகளுக்கும் முஸ்லிம் என்று சொல்பவர் கட்டுப்படணும். ஆயிரக்கணக்கான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் இருக்குது. அந்த சுன்னத்துகளில் இயன்றளவே எங்களை உட்புகுத்திக் கொள்ளணும். இப்பதான் முஸ்லிம் என்று சொல்ல தகுதி. அதை லேசாக விளங்கிக் கொள்றதுக்காக உலமாக்கள் 4 பகுதியாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பிரிச்சிருக்கிறார். முதலாவது எங்களை சுத்தம், குளிப்பு, சுன்னத்து தொழுகைகள், பருது தொழுகைகள், அதில் உள்ள ஓதல்கள், அதில் உள்ள திக்ருகள், துஆக்கள், நோன்பு, சுன்னத்தான நோன்பு, சதகா, ஜகாத், ஹஜ்ஜி, நேர்ச்ச, ஏத்திகாப், துஆ, குர்பானி, உதுஹியா, இது சம்பந்தமான அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நபிகளாரின் சுன்னத்துகள் எல்லாம் சேர்த்து அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இபாதத். இபாதத்துகளோடு சம்பந்தமானது. இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது. ஒரு பொருளை எப்படி வாங்கணும், ஒரு பொருளை எப்படி விற்பனை செய்யணும், வாங்குறவருக்கு என்ன தகமைகள் இருக்கணும், விற்பனை செய்தவருக்கு என்ன நிபந்தனைகள் இருக்கணும், ஒரு பொருளை கூலிக்கு விடுறது எப்படி, ஒரு பொருளை ஈடு வைக்கிறது எப்படி, அடகு வைக்கிறது எப்படி, ஒரு பொருளை வக்ஃப் செய்யறது எப்படி, மரணிக்கும் போது வசியத்து செய்வது எப்படி, மரணித்த பிறகு சொத்துக்களை பங்கீடு செய்வது எப்படி, இது சம்பந்தமான அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நபிகளாரின் சுன்னத்துகள் எல்லாம் சேர்த்தினா அதுக்கு பேர் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். மூணாவது பகுதி இருக்குது, திருமணம் செஞ்ச பிறகுள்ள வாழ்க்கை, கணவனுடைய ஹக்குகள், மனைவியுடைய உரிமைகள், குழந்தைகளுடைய ஹக்குகள், அந்த வீட்டுடைய சூழல் எப்படி அமையணும், எப்படியான பொருள்கள் வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும், எவைகள் அனுமதிக்க கூடாது, எந்த உணவுகள் ஹலால், எந்த உணவு ஹராம், எந்த ஆடைகளை இஸ்லாம் விரும்புது, எந்த ஆடைகளை விரும்பாது, பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய இரத்த பந்த உறவுகளோடு எப்படி நடக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகள் என்ன, கலிமா சொல்லாத மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவைகளுக்கு பெயர் முஆஷராத். நாலாவது பகுதி இருக்குது, நல்ல குணங்கள், அஹ்லாக்கோடு சம்பந்தமானது. இந்த நாளையும் சேர்த்து வாழ்றதுக்கு பேரு தான் தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த நாளிலையும் முறையாக போனாதான் அல்லாஹ்விடத்துல சந்தோஷமா போயிடும். இல்லை என்றா அறக்குறை முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட நிலைமை என்னண்டா, எங்களோட நிலைமை என்னண்டா, அஹ்லாக்கில யகூதிகளும் நாங்களும் சமம் போல. குடும்ப வாழ்க்கை எடுத்தா 100க்கு 100 யகூதிய போல குடும்ப வாழ்க்கை. முஆமலாத் எடுத்து பார்த்தா யகூதிய விட மோசம் எங்கட முஆமலாத், சிலருடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். இபாதத்தில 1000ல் 1 செஞ்சு கொண்டிருக்கிறோம். 4ல் 3 பகுதியில யகூதியோட 100க்கு 100 இணக்கமாக போய்கொண்டு, அவனை போல வாழ்ந்து கொண்டு, அவனை மாதிரி நாங்களும் ஆக வேண்டும் என்று துடிச்சு கொண்டு, அவனை மாதிரி பட்டம் பதவிகள் அடையணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு, அவனை மாதிரி பெரிய செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று ராவு பகலாக மார்க்கத்தையும் அடிச்சு உதச்சிட்டு, அதுக்கு பின்னால நாய் போல அலைஞ்சிட்டு குனு தோதினா பத்ர் யுத்தத்துல மாதிரி உதவி இறங்கிடணும். குனூத்துல மட்டும் பத்ர் யுத்தத்தில் இறங்குற மாதிரி இறங்கணுமா. முஆஷராத் மறுபக்கம், முஆமலாத் மறுபக்கம், அஹ்லாக் மறுபக்கம். அல்லாஹ்வுடைய உதவி எங்க வரும்? மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நிலைமைய இந்த சமூகம் இந்த இழிவான இடத்துக்கு ஒரு காலத்துக்கு போவாங்க. புகாரியில் இடம்பெறுகிறது, லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளுக்கு பின்னால நீங்க போவீங்க என்றாங்க. சனன் என்பது அத்தரீக்,
உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இருக்கிறாங்களே அவங்கள பாதையில நீங்க போவீங்க. தத்தபி ஒண்ணு அடிச்சு சொன்னாங்க, தக்கீதாக சொன்னாங்க, போயிட்டே ஆகுவீங்க. எந்த அளவு போவீங்கடா, சிபிரம்பு சிபிரின் திராம்பி திராயின், சாணுக்கு சான் முலத்துக்கு முலம் போனா நஷ்டம் என்று தெரியுது, என்ன செய்யன்னு சொல்லி சொல்லி பின்னால போவீங்க. போறது ஆபத்து தெரியுது, இப்படித்தான் உலகம் என்று சொல்லி சொல்லி பின்னால போவீங்க. மாற்று வழி இல்லையே என்று சொல்லி சொல்லி போவீங்க. அதுக்குத்தான் சொன்னாங்க முலம் மூலமாக சான் சானாக போவீங்க. எந்த அளவுக்குண்டா அவங்க உடும்பு பூதக்கூடிய அந்த நெருக்கடியான சின்ன பொந்துக்குள்ள யஹூதி நுழைஞ்சா, முன்னோர்கள் நுழைஞ்சா நீங்களும் நுழைய பாப்பீங்க. வேறொரு ரிவாயத்தில் இருக்குது, அவங்க தாயோட விபச்சாரம் செஞ்சா இதுவும் உலகத்தோட ஒரு ஃபேஷன், உலகத்தோட மாடல் என்று உங்கள உள்ளவனும் செய்ய போவீங்க. நாங்க சொல்லலாம். தட்டி கேட்டு பாருங்க, அப்படி போறோமா இல்லையா? எங்கட உடைகள் எல்லாம் அவங்கள மாதிரி இருக்குதா இல்லையா? எங்கட படிப்புகள் எல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறா இல்லையா? எங்கட வீடுகள் அமைஞ்சிருக்கிற முறை, எங்கட வீட்டுக்குள்ள மனைவியை வச்சிருக்கிற முறை, எங்கட பிள்ளைகளை வளர்க்கிற முறை, பிள்ளைகளோட பேசுற முறை சஹாபாக்கள் முறையா, யூதர்களுடைய வெஸ்ட் கண்ட்ரியில அந்த அவங்களோட முறையில நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோமா? அவங்களுக்கு பின்னால 99% போயிட்டு அடி விழுகிற நேரம் மட்டும் யா அல்லாஹ் நாங்க ஈமான்தாரிகளை இறக்கண்டா எங்க இறங்க போகுது? ஹில்யத்துல் அவுலியா இந்த நூலில ஹாஃபிஸ் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருமையான ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவரும் மார்க்க பக்தியாளருமான இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் பஸ்ராவுடைய பஜார்ல ஒரு பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவரை இனம் கண்டு மக்கள் அவரிடத்துல போய் கேட்டாங்க, இப்ராஹிம் அதுஹம், எங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம், அல்லாஹ் உதவி செய்யறான் இல்லையே, உடனே கபூலாகுது இல்லையே, என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. தஅவுனா ஃபலா யுஸ்தஜாபு லனா, தேவைகள் வரும்போது துஆ கேட்கிறோம், நோய் வரும்போது கேட்கிறோம், முஸ்லிம்களுக்கு ஆபத்து வரும்போது கேட்கிறோம், துஆ உடனே கபூலாகிற மாதிரி சரியில்லையே. இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, செத்த பணத்துக்கு உதவி இறக்கி என்ன பிரயோஜனம்? 8 விஷயங்களை செய்யறதுனால உங்களோட உள்ளங்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது, நடமாடும் பிணங்களாக நீங்க திரிகிறீங்கன்னு சொன்னாங்க. நடமாடும் பிணங்கள், உருவத்தில மனிதனாக நடமாடுகிறான், உள்ளங்கள் எல்லாம் பிணமாகி போயிருக்குது. என்னன்னு மக்கள் கேட்டாங்க. சொன்னாங்க இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் எங்கட ரப்பு என்று வாயால சொல்றீங்க, அவன் கடமைகளை நிறைவேற்ற தவறுறீங்க. முதல்ல உங்களோட உள்ளம் செத்து போறதுக்கு காரணம். 2வது சொல்றீங்க, வாயால கத்தி சொல்றீங்க ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்று, ஆனா ரசூலுல்லாஹ் சுன்னத்துகளை விடுகிறீங்க. வத்தஐதும் அன்னகும் துஹிப்பூன ரசூலல்லாஹ் வதத்ருகூன சுன்னத்தஹு, நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்று வாதிடுறீங்க, சுன்னத்துகளை விட்டு போடுறீங்க. 3வது சொன்னாங்க, குர்ஆனை ஓதுறீங்க, அதில சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை பேணுறீங்கல்ல. 4வது சொல்றாங்க, ஷைத்தான விரோதி என்றுதான் எல்லாரும் சொல்றீங்க, ஆனா அவனுக்கு தான் பாடுறீங்க. வாயால கேட்டா சொல்றீங்க இப்லீஸ் என்கிற விரோதி, ஷைத்தான் என்கிற விரோதி, ஆனா அவன் போட்ட ரூட்ல தவறாம போய்கொண்டிருக்கிறீங்க. 5வது சொன்னாங்க, சுவர்க்கம் உண்மை என்று நம்பி இருக்கிறோம் என்றீங்க, அதை அடைகிறதுக்குள்ள எந்த முயற்சியையும் காண இல்லை. 5வது சொன்னாங்க, நரகம் இருக்கிறது உறுதி என்றீங்க, தப்புறதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யறது மாதிரி தெரியல என்றாங்க. தப்புறதுக்குரிய ஏற்பாடு செய்யல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் சொன்னாங்க இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க தூங்குற நேரம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லதாக இருக்கிறீங்க, காலையில எழும்பினவுடன் அடுத்தவண்ட புறம் பேச ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்குள்ள குறைகளை மறந்து விடுறீங்க. இப்படியான 7-8 விஷயங்களால
உங்களோட உள்ளங்கள் இறந்து போய்த்திருக்குது. செத்து போன உள்ளங்களை சீராக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹுடைய உதவியை, துஆவுடைய கபூலியத்தை மிக வேகமாக அடைந்து கொள்ளும் காட்சிகளை நீங்க காண்பீங்க என்று இப்ராஹிம் நதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதர்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் வரும்போது நாங்க முதலாவது யஹூதியத்தில் இருந்து எங்களை தூரமாக்கணும். வாழ்க்கை பூராகவும் யஹூதியத்தோடு இணைந்து கொண்டு இஸ்ராயலில் இருக்கும் யஹூதிகளோட கோபிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ரப்புடைய அந்த உதவிகளை அடைவது தாமதமாகத்தான் இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்கான அடிப்படையான காரணம் என்னென்றா, சின்ன வயதிலே எந்த வயதில விடயங்கள் உள்ளத்தில ஊறி போகுமோ, உள்ளத்தில பதிவாகுமோ, கல்லிலே செதுக்கியதை போன்று உள்ளத்தில் தங்கி நிற்குமோ, அந்த வயதில கொடுக்கப்பட வேண்டிய விடயங்கள், போடப்பட வேண்டிய விடயங்கள் எங்கட உள்ளத்தில போடப்படல. அந்த வயதிலே 3 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் உள்ள காலம், 14 வயது வரைக்கும் உள்ள காலம், இந்த காலத்திலே துனியாவும் அதனுடைய பட்டம் பதவிகளும் ஆசைகளும் பணம் செல்வாக்கினுடைய பெருமதிகளும் காதினூடாக பெற்றோர்களினால் எங்களுடைய உள்ளங்களில் போடப்பட்டு உள்ளங்களில் துனியா எனும் நச்சுத்தன்மை விதைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அல்லாஹுடைய முஹப்பத்தும் ரசூலுடைய முஹப்பத்தும் ஏற்படுகின்ற அந்த சிலபஸ் எங்கட வீடுகள்ல முன்வைக்கப்படல. சொல்ல போனா சொல்ல வெக்கமாக இருக்குது. யாருக்கு எதிராக துவா கேட்கிறோமோ அவங்க போட்ட சிலபஸ்ல தான் பிள்ளைகளை கூட வீட்டில வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவங்கள மாதிரி ஆக வேண்டும் என்றுதான் ஆசையும் துடிப்பும் எங்கட உள்ளங்கள்ல இருந்து கொண்டிருக்கு. நமது முன்னோர்கள் இப்படி இருக்கல்ல. நமது முன்னோர்கள் அவங்கள வாழ்க்கைக்கு வழிமுறைக்கு 100% மாற்றமான பாதையிலே நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பலஸ்தீனின் எந்த ஊரிலே பிரச்சனை இருப்பதாக ஊடகங்கள் சொல்லுகிறதோ அந்த கஸ்ஸா என்ற ஊரிலேதான் நமது மதுஹபின் இஸ்தாபகர் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிறந்தாங்க. ஹிஜ்ரி 150வது ஆண்டு. பிறந்து சில நாட்களிலே அனாதையாக மாறுகிறார்கள், தகப்பனை இழக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அந்த தாய் ஷாஃபி இமாமுடைய தாயார் அங்கிருந்து இடம்பெயர்கிறார்கள் மக்கா முக்கர்ரமாவுக்கு தன்னுடைய குடும்பத்துடன். அந்த பெண்மணி பல்கலைக்கழகங்களின் படியை மிதித்தவள் அல்ல. பெரும் பெரும் புத்தகங்களை வாசித்து பட்டதாரியாக மாறிய ஒருவர் அல்ல. ஆனால் ஒன்று தெரிந்திருந்தது, அல்லாஹுடைய குர்ஆனிலே முழு வெளிச்சமும் இருக்கிறது என்பதை படித்திருந்தார். அந்த பெண்ணுக்கு இருந்த தெளிவான விளக்கமும் பிள்ளையை எந்த கோணத்தில் வளர்க்க வேண்டும், அவரை எந்த சிலபஸுக்கு கீழே கொண்டு போக வேண்டும் என்ற தெளிவு அந்த பெண்ணிடத்தில் இருந்த தெளிவு இன்றிருக்கும் ஒரு மாபெரிய அறிஞரிடத்தில் சொட்டு கூட கிடையாது என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறார், மக்காவுடைய குர்ஆன் ஹல்காக்களிலே விடுகிறார். ஆதாரபூர்வமான செய்தியை சொல்கிறேன். மக்காவுடைய குர்ஆனுடைய ஹல்காக்களிலே விடுகிறார். சிறு பிராயத்திலே முதலில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது குர்ஆனுடைய வெளிச்சம். அதற்கு பிறகுதான் மற்ற அனைத்தும். குர்ஆனுடன் கலந்தும் இன்னொன்று வரக்கூடாது. தனியாக குர்ஆன் கொடுக்கப்பட வேண்டும். என்ன நடைபெறுகிறது? 7 வயதிலே 7வது வயதில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாஃபிதுல் குர்ஆன் ஆகிறார். பெரும் பெரும் அறிஞர்களாக உலகத்தில் சாதனை படைத்த மா மன்னர்களின் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் 7 வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஒரு மனிதனின் ஈமானுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு மைய கல்லது. 7 வயது குர்ஆனை மனனம் செய்து முடித்த பிறகு அடுத்தது எந்த வகுப்பில் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த தாய் புரிந்து வைத்திருந்தால் குர்ஆனுக்கு பிறகு அருமை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் கல்விலே ஏற்றப்பட வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தொடர்புள்ள
பாட வகுப்புகளுக்கு அனுப்புகிறார். 7 to 10 வயது வரைக்கும் ஹதீசுகளை பாடமாக்கிறார். அந்த காலத்தில் புகாரி, முஸ்லிம் எனும் இந்த 6 கிரந்தங்களும் கிடையாது. அவர்களுக்கு பிந்திய காலத்திலே அந்த நூல்கள் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்திலே இருந்த பிரபலியம் பெற்ற நூல் அல் முஅத்தா லில் இமாம் மாலிக். அக்காலத்தில் சுமார் 11,000 ரிவாயத்துகள் இருந்தது. 3 வருட காலங்களுக்குள் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ முஅத்தா மாலிக்கை முழுமையாக மனனம் செய்து விட்டார்கள். குர்ஆன், சுன்னா எனும் 2 அடிப்படைகளையும் 10 வயதுதான் நிரம்பிய சிறுவரின் உள்ளத்தை வெளிச்சமாக்கிறது. இப்பொழுது அந்த தாய் புரிகிறார், பாடமாக்கிய குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு ஷரியாவை படிக்க வேண்டும். 11வது வயதிலிருந்து அரபு இலக்கணம், அரபு இலக்கியம், ஃபிக்ஹ் துறை போன்ற தேர்ச்சி பெற்ற அறிஞர்களின் பாட வகுப்புகளுக்கு அனுப்புகிறார். ஓதிக்கொண்டே போகிறார். 15வது வயதாகும் போது என்றால் பருவ வயதை அடைகின்ற அந்த வயது வரும்போது ஓதிக் கொடுத்த உஸ்தாத் முஸ்லிம் இப்னு காலிது ஜிஞ்சி சொல்லுகிறார், நீங்கள் ஒரு முஃப்தியுடைய தரத்தை அடைஞ்சிட்டீங்க. எங்கட பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ஹாஃபிஸாகி முஹத்திஸாகி 15 வயதிலே உஸ்தாத் சொல்லுகிறார், முஃப்தி பட்டமளிக்க கோர்ஸ் படிக்க போகல, உஸ்தாது திறமையை கண்டு நீங்க ஒரு முஃப்தி ஃபத்வா கொடுக்கிற தரத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. 54 வயதுதான் உலகத்துல வாழ்ந்தாங்க. 150 பிறந்து 204 வஃபாத்தாகிறார்கள். 15 வயதில் ஆக்கபூர்வமான ஒரு அறிஞனாக உருவாக்கி விடப்படுகிறார். இப்பொழுது அவருக்கு தாராளமாக 39 வருடங்கள் இருக்கிறது மார்க்கத்துக்கு சேவை செய்வார். குர்ஆன் ஹதீஸிலே மிக பெரும் அலசலை விடுகிறார். பாரியொரு முயற்சி, இரவு பகல் தூக்கம் ஓய்வின்றி மாபெரியொரு முயற்சியை செய்து பெரும் ஒரு சொத்தை உலகத்தில் விட்டுவிட்டு இந்த கபரிலே தாயும் மகனும் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அதுதான் நானும் நீங்களும் ஷாஃபி மதுஹபை ஒழுகிறவர்கள் வுது செய்தாலும் அதற்குரிய நன்மை ஷாஃபி இமாமின் கபருக்கு நிச்சயமாக போகிறது. ஏன் வுதுவின் பரது 6 என்று எந்த ஒரு குர்ஆன் ஆயத்திலும் எந்த ஒரு ஹதீஸிலும் ஒரே ஹதீஸில் ஒரே ஆயத்தில் கிடையாது. பல ஆயத்துகளையும் பல 100 ஹதீஸுகளையும் அவர்கள் எடுத்து அதிலிருந்து கிடைத்த சுருக்கம் தான் வுதுவின் பரது 6 என்பது. நாங்கள் சொல்லும் போது அதன் நன்மை ஷாஃபி இமாமின் கபருக்கு போகிறது. இத்திகாஃப் இருந்தால் அவருக்கு போகிறது. இஸ்லாமிய முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்தால் அவருக்கு போகிறது. ஹஜ் செய்தால் அவருக்கு போகிறது. உம்ரா செய்தால் அவருக்கு போகிறது. நிக்காஹுடைய நிகழ்ச்சிகளை கூட இஸ்லாமிய முறை பேணி செய்தால் ஷாஃபி இமாமுக்கு அது ஒரு சொத்தாக கபருக்கு பங்கு போய்கொண்டே இருக்கிறது. அவரை உருவாக்கிய தாயையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். கண்ணியவான்களே, கஸ்ஸாவிலே பிறந்தவர்களின் உணர்வு அன்றும் அதுதான், இன்றும் இதுதான். ஆனால் வேறு இடங்களில் பிறந்த எங்களுக்கு அந்த உணர்வு வரல. எங்கட முன்னால இருக்குது பணத்தின் ஆசையும் பேரும் பெருமையும். இந்த உண்மையை நானும் அதிலே ஒரு நோயாளி தான். உங்களிலும் பல பேர் அந்த நோயில இருக்க முடியும். இதற்கு மருத்துவம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கையை தூக்குவோம். கீழே விட முன்பு அல்லாஹுடைய உதவி வரும். ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரும் போராட்டத்துக்கு பிறகு அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். அது மிகப்பெரிய வரலாறு. கைப்பற்றிய பிறகு சில நாட்கள் கழிந்து ஒரு செய்தி குதுஸ் நகரத்திலே பதிவாகிறது. தோல்வி அடைந்து சென்ற வீரர்கள் கடல் மார்க்கமாக கப்பலிலே வருகிறார்கள். மீண்டும் குதுசிலே யுத்தம் வெடிக்கப் போகிறது என்று மக்கள் எல்லாம் பதற்றத்துடன் இருக்கிறார்கள். அன்று வெள்ளிக்கிழமை இரவு சலாஹுத்தீன் அய்யூபி குதுசிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சுஜூதிலே விழுந்து அழுதழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையாகியும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஊரிலே இல்லை. சுபஹ் தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதிலே தொழுகை முடித்த ஒரு முதுமையான மனிதர் மஸ்ஜிதுக்கு வெளியிலே போகிறார். குதிரையில் ஒரு வீரர் தோண்டி சொல்லுகிறார், சலாஹுத்தீனிடத்தில் போய் சொல்லுங்க, வீரர்கள் கப்பலில் வந்தார்கள் தான், அவருடைய கண்ணீர் அந்த கப்பலை மூழ்கடித்தது என்று சொல்லுங்க.
இது ஒரு சலாஹுத்தீன் வெறும் வாளை கொண்டு சாதிக்கல, வாளை விட பலமான ஆயுதம் தான் முஸ்லிமுடைய கை. ஆனால் அந்த கையை சுத்தமான கையாக வைக்கணும். அதுக்கு முஸ்லிமுடைய ஈமான் சீராக வேண்டும். வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கும் எங்களுடைய பிள்ளைகளையும் அப்படியான ஈமானிய வெளிச்சம் உள்ளவர்களாக திட்டமிட்டு உருவாக்குவதற்கும் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எல்லா முஸ்லிம்கள் மூமின்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. கபராளிகளின் கபறுகளை பிரகாசமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நீ நசீபாக்குவாயா. பாவங்களுக்கு மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயா. உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பலகீனப்பட்டு கேவலப்பட்டு தொந்தரவுகளில் சிக்கல்களில் மாட்டியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவசர உதவி செய்வாயா. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஊர்கள், வீடுகள், நகரங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ யா அல்லாஹ், நீ அந்த மக்களுக்கு மிக அவசரமான உதவி செய்து அவர்களை இருந்ததை விடவும் சிறப்பான ஒரு வெற்றியுடன் வாழ்வதற்கும் ஈமானுள்ள மக்களாக வாழ்வதற்கும் நீ தௌஃபீக் செய்வாயா. பலகீனமான முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் எல்லா ரீதியிலும் நீ பலத்தை உண்டாக்குவாயா. முஸ்லிம்களின் உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. முஸ்லிம் தலைவர்களை ஹக்கின் மீது ஒற்றுமைப்படுத்துவாயாக. பாத்தில்கள் இருந்து அனைவர்களை